இந்த இமேஜ்லாம் பாருங்கள், உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன். அந்த டைமுக்குள்ளே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோட நேம் தான் வரும். நீங்கள் இப்போ 2 இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 2 இமேஜுமே கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அந்த கேக்கு நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ உங்களோட ஐக்யூ லெவலை செக் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ 2 இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த 2 இமேஜும் 1 பை 1 கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன கேக்காக இருக்கும், அந்த கேக்கு நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் இப்போ 2 இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோட நேம் தான் வரும். அந்த கேக்கு நேம் என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் 3 இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது கொஞ்சம் டஃப்பு தாங்க, இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கேக்கு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா சிம்பிளாக தான் கேட்டிருக்கேன். அந்த 10% பீப்புள் தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். நிறைய பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோட நேம் தான் வரும். அந்த கேக் நேம் என்னவாக இருக்கும்? இந்த கேக் சில பேர் சாப்பிட்ருக்கலாம், சில பேர் சாப்பிடாமே இருக்கலாம். ஸோ மறக்காமல் ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ 2 இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 2 இமேஜ் 1 பை 1 கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கோட நேம் வரும். அந்த கேக்கு நேம் என்னவாக இருக்கும்? உங்களோட ஐக்யூ லெவலில் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ 2 இமேஜ் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த 2 இமேஜ் 1 பை 1 கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு கேக்கோட நேம் வரும். அந்த கேக் நேம் என்னவாக இருக்கும்? ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கிறேன்.